சமீர் மற்றும் சாராவால் தற்போதைய வயது விகிதம் வந்து 5:4. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட வயது விகிதம் வந்து 11:9. அப்ப சாராவோட தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சமீர் சார் இப்ப ரெண்டோரோட கொடுத்துருக்காங்க. இப்ப தற்போதைய 5:4. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 5 4 எடுத்துக்கிறோம் 3 வருஷத்துக்கு பிறகு. அப்போ இது சமீருக்கு 3 வயசு கூடிச்சுன்னா, இப்ப சாராவுக்கு 3 வயசு கூடினா இது வந்து பை 5x 4x பிளஸ் 3 வயசு இவங்களுக்கு கூடிச்சுன்னா இப்ப 11:9 எப்படி எழுதிக்கலாம், 11/9 இப்படி வந்து குறுக்க பெருக்கல் 9 5x + 3 = 11 4x + 3 35 45. இப்ப இதை வந்து உள்ள வச்சு எல்லாத்தையும் பிரிக்கணும். 45 9x அப்புறம் 9 3 27. இப்ப 11 உள்ள விளையாட்டு 11 44x 11 3 33. இப்ப படிக்காச்சு. இப்ப சொன்னோம் எக்ஸல்ல பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். எக்ஸ் 45x இல்லச்சா. இப்போ இங்க கூட்டல் பிளஸ்ல இருந்தா இது வந்து மைனஸ் ஆகும். இப்ப 44x தான் -44x 33. இப்போ இங்க இருந்து 27 + 27 அங்க -27. இங்க வந்து 45x இருந்து 44x கழிச்சோம்னா x ஒரு x ஒண்ணு ஒரு x. 33 இருந்து 27 கழிச்சோம்னா 6. இப்ப x ஓட மதிப்பு வந்து 6. x ஓட மதிப்பு வந்து 6 கண்டுபிடிச்சோம். சாராவோட தற்போதைய வயசு, சாரானா 4 4x. சாராவோட தற்போதைய 4. இப்ப x ஓட மதிப்பு 6, நான் வர 24. அப்பனா சாராவோட தற்போதைய வயது வந்து 24. இந்த கொஸ்டின் வந்து ஏ வந்து ஒரு வேலையை வந்து 20 நாள்ல முடிக்கும், பி வந்து அந்த வேலையை 40 நாள்ல முடிப்பாங்க. ஏபியோட சி வந்து இணைஞ்சிட்டு அந்த வேலையை வந்து 5 நாள்ல முடிக்காங்க. ஏன் ஏபியோட துணையின்றி சி மட்டும் எதனால முடிப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு வேலை ஏ வந்து செஞ்சாருன்னா தனியா 20 நாள்லயும், பி வந்து தனியா 40 நாளையும் செய்வாங்கன்னா, ஏபி கூட சி செஞ்சிருக்காங்க. அப்ப ஏபி சி 3 சேர்ந்து அதை வந்து 5 நாள்ல முடிக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஏபி துணையின்றி ஆனா ஏபியே கிடையாது, அப்ப சி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஏன்னா இப்ப வந்து 20 நாள் ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வாங்க, 20ல ஒரு பங்கு, அப்ப 1/20. பி மட்டும் எவ்வளவு 40 நாள் முடிப்பாங்க. அப்ப பி வந்து ஒரு நாளைக்கு 40ல ஒரு பங்கு. இப்ப ஏபிசி ஏபிசி 3 சேர்ந்து 5 நாள் முடிக்காங்க. இப்ப 5ல ஒரு பங்கு சொல்லி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சி கேட்டிருக்காங்க, சி என்னதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இருக்கா இதுல வந்து ஏபி அதோட மதிப்பு வந்து இந்த இதுல வந்து நம்ம பிரயோக போறோம். ஏ வந்து 1/20 பிளஸ் பி வந்து 1/40. இப்ப சி தான் நடக்கணும், ஆனா சி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 1/5 அப்படியே போடுவோம். நம்ம சி மட்டும் தேவையா, சி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 1/5 அப்படியே எழுதிக்கலாம். இந்த சைடு கூட்டல் உள்ளது அது வந்து கழித்தல் வருமா. இப்ப பிளஸ் 1/20 மைனஸ் 1/20 பிளஸ் 1/40 அந்த இருக்கும்போது -1/40 இருந்துச்சா. இப்ப வந்து இப்ப கீழே உள்ளது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். 5 20 40. இப்ப 5 வருமா, 4 5 4 5 20 8 5 40. அடுத்து வந்து 4 வைக்கணும், 1 அப்படியே வந்துடும், 1 நாள் 4. இப்ப 2 8 அடுத்து இதுல இருந்து 2 மட்டும் இருக்கு. 2 இந்த 1 அப்படியே போட்டுக்கணும், இந்த 1 அப்படியே போட்டுக்கணும், 1 2 போடாச்சு. வந்து மீச்சு எல்சிஎம்னா என்னது, இப்ப இதெல்லாம் வந்து பெருக்கணும். 5 × 4 × 2 ஐனா 20 20 40. இப்போ காம வந்து 40 இருக்கும். இப்போ கீழே எந்த நம்பரால பெருக்கா 40 இருக்கும் அதை நம்ம வளர்க்கணும். கீழே வந்து I 8 40 I கீழே 8 மேல 8ஆல பெருக்கணும். இப்போ 1 8 8. இப்ப கீழே ஏதாவது பெருக்கா 40 வரும், 20 × 2 அப்ப மேலே 2ஆல பெருக்கணும் 2. இந்த வந்து ஏதாவது 1ஆல பெருக்கா 40 மேலே 1 எடுக்கணும் -1. இப்போ 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணி கூட்டினா -3/40. 8 - 3 5 5/40. இப்போ 1 5 5 8 5 40 1/8. நம்ம எப்படி எழுதிருக்கோம், 8ல ஒரு பங்கு எழுதிருக்கோம். சி = 1/8னா இது மாதிரி தலை மாத்தி போடணும். சி வந்து 8 days. அதாவது ஏபியோட துணையின்றி சி மட்டும் 8 நாள்ல வந்து அந்த வேலையை வந்து முடிப்பாங்க.